ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு ஸ்டப்பிங் ட்ரையாங்கிள் பப்ஸ். ஸோ சூப்பரான இந்த ட்ரையாங்கிள் பப்ஸு நீங்கள் ஈஸியாக வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கலாம், நைட்டு டின்னர் கொடுக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸ் பாக்ஸை கூட வச்சு கொடுக்கலாம். நல்லா சூப்பராக நல்லா முறுமுறுன்னு செம்மையாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம உடைக்கும் போதே இன்னும் ஆறும்போது இன்னும் கிறிஸ்பி ஆகும். நல்லா செம்மையான சூப்பரான இந்த பப்ஸ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செய்கிறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் கப்பால் 2 கப்பு ஆட்டா கோதுமை மாவு, 1 கப்பு மைதா எடுத்துக்கோங்க. ஸோ இது முழுசாக நீங்கள் மைதாவே செய்கிறதா இருந்தால் செய்யலாம், ஆட்டாவில் செஞ்சால் நல்லது. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க, சால்ட்டு, ஒரு முட்டை வந்து ஆப்ஷன் தான், விருப்பம் இல்லாதவங்க முட்டையை அவாய்ட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கொஞ்சமாக 1/4 ஸ்பூனை விட கம்மியாக பேக்கிங் பவுடர் போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இது இந்த அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு வந்துச்சா, இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம ஒரு சப்பாத்திக்கான டோ ரெடி பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு சாஃப்டான டோ செஞ்சு இதை க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா ரைஸ் ஆகி வரட்டும். நல்லா வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்க்கு ஒரு குக்கர் வச்சுக்கிங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிங்க எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு, ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். அதுக்காக இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதக்கிங்க. எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், இல்லாட்டி நம்ம ஸ்டஃபிங் பண்ணும்போது எண்ணெய் வலிய ஆரம்பிச்சிடும். போனால் ஒரு 100 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேன், மட்டன் கைமா. இதை நீங்கள் வெறும் வெஜிடபிள் செய்யலாம், இல்லை சிக்கனு இல்லை பீஃப் வச்சு கூட செய்யலாம். சிக்கன் பொடியாக நறுக்கி இதை ரெடி பண்ணலாம், இல்லை பீஃப் கைமா வச்சு கூட செய்யலாம். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் இந்த ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். இல்லை நான்வெஜ் சாப்பிடாதவங்க வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சு கூட இந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். மஞ்சள் பொடியை சேர்த்து நல்லா வதக்கிங்க. இப்போ இதோட நம்ம ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்குங்க. பச்சை மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 3 பெரிய சைஸ் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதோட நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 வெஜிடபிள்ஸ் தான் எடுத்துருக்கேன், உங்களுக்கு எது விருப்பமோ அந்த வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து குடமிளகா, ஸோ பெல் பெப்பரு, ஒரு குடமிளகா எடுத்தேன், ஒரு கேரட் எடுத்துருக்கேன். இதை தவிர்த்து நீங்கள் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், கேப்சிகம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதோட மல்லி புதினா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வதக்கின பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/4 ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா, இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதில் நான் பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால மிளகா பொடி ஆட் பண்ணல. ஸோ மிளகா பொடிக்கு பதிலாக நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாதவங்க லைட்டாக காரம் பத்தில் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும், நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் மிளகா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் வந்து பச்சை மிளகாவும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே வதங்கிடுச்சு நல்லா. அந்த மட்டன் மட்டும் கொஞ்சம் வேகணும். மட்டன் கூட கேமான்றதால சீக்கிரம் வெந்துடும். ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றுறதால என்ன ஆகும்னா சீக்கிரம் வெந்துடும், சீக்கிரம் ட்ரை ஆகிடும், நமக்கு ஸ்டஃப்பிங் வந்து சீக்கிரம் ரெடி ஆகிடும். போதும், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்க பாருங்கள். தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றிருக்க பாருங்கள், இந்த அளவுக்கு தான். இதுலேயே வேகட்டும். ஒரு 3 விசில் வரைக்கும் நம்ம இதை வேக விட்டுடலாம். கறி நல்லா வெந்துடுச்சு, தண்ணியும் ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் ட்ரை ஆக்கணும். இதில் ஒரு அரை எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு விட்டுக்குவோம். அரை எலுமிச்சப்பழம் முழுசாக போடாதீங்க, பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 2 டீஸ்பூன் வர அளவுக்கு ஊற்றிக்கிங்க. இப்போ இதை நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு உரைப்பெல்லாம் செக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது குறைஞ்சிச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிங்க. நம்ம வந்து குக்கரில் போய் அடியில் ஒட்டணும் மசாலா, அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிக்கணும். அது ஸ்டப்பிங் ஆறுறதுக்குள்ளே ஒரு பவுலில் மைதா மாவு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் இல்லாட்டி நெய், ரெண்டில் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு பேஸ்ட் ஆட்டம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்துக்கலாம். இன்னொரு தடவை நல்லா அடித்து பிசைச்சிங்க. எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு சாஃப்ட் ஆக்கிக்கணும். இதை கொஞ்சம் எண்ணெய் தடவி நல்லா சாஃப்ட் ஆக்கிக்கணும். இப்போ இதிலேருந்து குட்டி குட்டியாக பால் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக பால் எடுத்துக்குங்க. இப்போ இதில் ஒரு டோ எடுத்துக்குங்க. நல்லா நைஸாக சப்பாத்தி பதத்துக்கு நீங்கள் எண்ணெயை தொட்டு இதை உருட்டலாம். நம்ம வந்து மாவு கொட்டணும்னா எண்ணெய் நம்ம ஃப்ரை பண்ண போகிற எண்ணெய் வீணாக போயிடும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சப்பாத்தி ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ இந்த சப்பாத்திக்கு மேலே நம்ம இந்த பேஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சுக்கலாம். இதுக்கு மேலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உருட்டிக்கலாம் மறுபடியும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டிக்கலாம். இப்போ நான் இதில் இந்த ஸ்டப்பிங்கை வைக்க போகிறேன்.
இப்போ இதை நான் ட்ரையாங்கிளில் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிளில் க்ளோஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த மாவு கொஞ்சம் அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கிங்க. அப்படி பண்ணும்போது இதை வந்து பிரிஞ்சு வராது உங்களுக்கு. ஓகேவா? இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சம் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் செஞ்சு வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிங்க. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாக இல்லாமல் அது டிப் ஆகிற அளவு எண்ணெய் நல்லா சூடாச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ட்ரையாங்கிள் பப்ஸை இதில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில், ரொம்ப லோ இல்லாமல் ரொம்ப ஹையாக இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு உள்ள வரைக்கும் இந்த மாவு வேகணும். இந்த மாதிரி எண்ணெயை மேலேயும் ஊற்றி போட்டு விடுங்க. பேன் உங்களால் கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெண்ட் ஆகாமல் நல்ல ஷேப்பில் இருக்கும். ரெண்டு சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. உள்ள நமக்கு ஸ்டப்பிங் நல்லா வெந்திருக்கு. ஸோ வெளியில் உள்ள மாவு மட்டும் தான் வேகணும். மாவு வந்து நம்ம 3 லேயர் வச்சுருக்கிறதுனால உள்ள வரைக்கும் வேகணும். அதுக்காக நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் வேக வச்சு எடுக்கணும். அவசரமாக கொதிக்க கொதிக்க போட்டு எடுத்தோன்னா உள்ளே வந்து மாவு வேகாமல் இருந்துடும். நம்ம ஸ்டப்பிங்கை பிரிக்கும் போது உள்ளே இருக்கிற மாவு வந்து பிசு பிசுன்னு ஒட்டும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக வேக விடுங்க. இந்த அளவுக்கு உள்ளே வெளியே நல்லா வேகணும். இது எப்படி வெந்துருச்சுன்னு நமக்கு தெரியும்னா, உள்ளே இந்த மாவு வெந்துருச்சுன்னா அந்த பபுள்ஸ் வராமல் இந்த இதெல்லாம் அடங்கிடும். ஸோ இது அடங்கிடுச்சுனாலே உள்ள வரைக்கும் நமக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். எண்ணெயை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே போல் நம்ம மற்ற எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். எல்லா ட்ரையாங்கிளும் ரெடி பண்ணிட்டோம். நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்குது. எண்ணெய் அதிகமாக அழுக்கும் ஆகாமல் இருக்குது. ஸோ அருமையான மட்டன் ஸ்டப்பிங் ட்ரையாங்கிள் பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்கும். இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லாமல் டின்னர் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ சைட் டிஷ் எதுவும் இல்லாமல் அருமையான சூப்பரான இந்த பப்ஸு அப்படியே சாப்பிட்லாம். உங்களுக்கு ஏதாவது சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றத விருப்பம் இருந்துச்சுன்னா புதினா சட்னியோட சாப்பிடுங்க. நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.